ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் கார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம 1/4 கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியும் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு காணையும் வேக வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க கார்னில் பாதி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் போட்டுக்கோங்க. நம்ம முழுசாக வச்சுருக்கிற பாதி கார்னையும் அதோடையே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சிக்கன் வேக வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதோடு போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து எக்கோட ஒயிட் கரு மட்டும் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் சூப்பு. அதுக்கு வந்து சூப்பு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை தண்ணியில் கலக்கி அதையும் ஊற்றிட்டிங்கன்னா கெட்டியமாயிடும். அதுக்கு தேவையான மிளகுத்தூள் போட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா சுட சுட ஸ்வீட் கார்ன் சூப்பு ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.